மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தைராய்டு தொடர்பான ஒரு பிரச்சனை இருக்கு, தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ். இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? ஒருவேளை தைராய்டு பிரச்சனை இருந்ததுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்? சிம்டம்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ இந்த எல்லா அறிகுறிகள் இருந்தா தைராய்டு தொடர்பான பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த ஹைப்போதைராய்டிசம் தான் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதையும் இந்த டிஎஸ்ஹெச் லெவல் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமா 12, 18, 20 இந்த மாதிரி அதிகமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும். ஸோ இதற்கு நமக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும்னா, பெண்களாக இருக்கும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா சரியா பீரியட்ஸ் வராது, 2 மாதங்கள் விட்டு, 3 மாதங்கள் விட்டு, 6 மாதங்கள், 2 வருடங்கள் வரைக்கும் கூட பீரியட்ஸ் வராத நபர்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தைராய்டு தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அதே மாதிரி உடல் பருமன் அதிகமாகிட்டே போகும். ஸோ தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடல் பருமன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அதிகமாயிட்டே போறத நம்ம பாக்குறோம். ஸோ இதற்கு அடுத்தது வேறு என்ன நம்ம உடல்ல நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஹேர் ஃபால் நடக்கும். கண்கள்ல ஒரு எரிச்சல், திடீர்னு கண்கள் வெளியில வந்த மாதிரி தெரியும். என்ன முன்னாடி எல்லாம் கண்ணு நார்மலா இருந்துச்சு, இப்ப ஏதோ வெளியில வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டை பகுதியில் ஒரு வீக்கம், எப்பவுமே குரல்ல ஒரு கரகரப்பு இருக்கிறது நமக்கு தெரியும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு டயர்ட்னஸ், எப்பவுமே ஒரு டயர்ட்னஸ், ஃபீவர் இருக்கிற மாதிரியே தோணும். ஸோ காய்ச்சல் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நமக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பண்ணலாம்? அதே மாதிரி ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். உடல் நாளுக்கு நாள் தேஞ்சிக்கிட்டே போற மாதிரி இருக்கும். இதுல ஒரு சிலருக்கு என்னன்னா, தைராய்டு கிளாண்ட்ல நோடியூல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், வீக்கம். ஸோ தைராய்டு கிளாண்ட்ல நார்மலா இந்த ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தைராய்டு கிளாண்டோட அமைப்பு நமக்கு வேறுபட்டுக்கிட்டே வர மாதிரி இருக்கும். ஸோ கிளாண்ட் ரொம்ப வீக்கமாக, தைராய்டு கிளாண்ட் ரைட் லெஃப்ட் 2 சைட்லயுமே நமக்கு இருக்கும். ஸோ ரைட் லோப் ஆர் லெஃப்ட் லோப், ஸோ ஏதாவது ஒரு சைட்ல நமக்கு வீக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு இதனோட சேர்ந்து பேராதைராய்டு ஹார்மோன் பிரச்சனையும் இருக்கும். இதுவும் அதனோட சேர்ந்து நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி வீக்கம் ஏற்பட்டு அந்த ஹார்மோன்லயும் இம்பேலன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ இந்த வீக்கம் இருக்கும் பொழுது நமக்கு இன்னும் மேலும் அறிகுறிகள் என்னன்னா, உடல் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வர்றது, ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருப்பது, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை ஏற்படுறது. ஸோ எங்கேயுமே அவுட் சைட்ல என்னால ஒர்க் பண்ணவே முடியலைங்க, கொஞ்ச நேரம் ஒர்க் பண்றேன், ஒரு டயர்ட் ஆகுது, உடல்ல பல மாற்றங்கள் எனக்கு ஏற்படுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடியதுதான். அப்போ இதற்கு எக்ஸ்டர்னலா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமிடி. ஸோ நிறைய பேருக்கு இந்த தைராய்டு கிளாண்ட் வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த எக்ஸ்டர்னல் மெடிசனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தைராய்டு கிளாண்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்னென்ன மூலிகைகளை பயன்படுத்தி ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு மருந்து, வெளிப்பூச்சி மருந்தை நம்ம பயன்படுத்தலாம்ன்றத பார்க்கலாம். இதற்கு முக்கியமாக மஞ்சள் பொடி தேவைப்படுது. கஸ்தூரி மஞ்சளாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ போதுமான அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள், ஒரு 100 கிராம் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கணும். 10 கிராம், 100 கிராம் கஸ்தூரி மஞ்சள்னா 10 கிராம் அளவுக்கு மிளகு பொடி, ஸோ நல்லா அரைத்த மிளகு பொடி இதனோட சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது இதனோட வேறு என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாய்விடங்கம் பொடி. ஸோ வாய்விடங்கம் பொடியும் எவ்வளவு வேணும்னா 100 கிராம் நமக்கு வேணும். மஞ்சள் 100 கிராம், வாய்விடங்கம் பொடி 100 கிராம், மிளகு 10 கிராம். ஸோ இந்த அளவுப்படி தான் நம்ம எடுக்கணும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா குப்பை மேனி பொடி. குப்பை மேனி பொடி 50 கிராம், வசம்பு 50 கிராம், மஞ்சட்டி 50 கிராம். ஸோ இந்த ரேஷியோல நம்ம இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தினம்தோறும் இதை நம்ம தொண்டை பகுதியில பற்று போடணும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சுண்ணாம்பு, சுத்தமான சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, ஸோ அது நம்ம சேர்த்துக்கணும். எத்தனைனா 2 கிராம். ஸோ மொத்தமா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு 2 கிராம் அளவுக்கு சுண்ணாம்பு நல்லா பொடி செய்து இதுல கலந்துடணும். கலந்துட்டு இந்த பொடியை நம்ம எடுத்து ஒரு ஸ்பூன், எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு எடுத்து வெந்நீர் விட்டு நல்லா கலந்துட்டு
கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே தொண்டை பகுதியில நம்ம எக்ஸ்டர்னலா நம்ம பத்து போடணும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பற்று போடும்போது வீங்கி இருக்கக்கூடிய தைராய்டு, ஸோ தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் இருக்குன்னா இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலரா நைட்டு கூட நைட்லயே நம்ம போட்டுட்டு இரவு முழுவதும் இந்த தொண்டையில இருந்தாலும் பரவாயில்ல. குரல் கம்மல் இருக்கு, டான்சிலைட்டிஸ் இருக்கு, ஸோ வீக்கம் இருக்கு அப்படின்னா இதற்கு ரொம்ப முக்கியமாக இந்த பற்று மருந்தை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தொண்டை பகுதியில வந்து போட்டுக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இது வந்து இந்த மெடிசன், இந்த பற்று மருந்தை வீக்கம் இருந்தாலும் கட்டிகள் இருந்தாலும் லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி இருந்தாலும் அதற்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்டர்னலா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன நம்ம பயன்படுத்தலாம் மருந்து முறைகள் அப்படின்னு சொல்லும்போது மல்லிச்சூரணம் பயன்படுது. மல்லிச்சூரணம் அப்படின்னா தனியா விதைகள், கொத்தமல்லி சொல்றோம் இல்லைங்களா, அதுதான். இந்த மல்லிச்சூரணம் நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம்னா வெந்நீர்ல கலந்து குடிக்கலாம். இன்னும் நமக்கு நல்ல பெனிஃபிட் வேணும் அப்படின்னா தண்ணீர்ல போட்டு நல்லா பாயில் பண்ணி இதை குடிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிச்சூரணம் எடுத்து 2 கிளாஸ் தண்ணீர்ல போட்டு நல்லா பாயில் பண்ண போறோம். ஸோ நல்லா பாயில் பண்ணிட்டு இதை ஃபில்டர் பண்ணி குடிச்சிடணும். ஸோ இதை ரெகுலரா டெய்லி நம்ம பண்ணலாம். காலையில நம்ம பாயில் பண்ணி குடிச்சிட்டு இரவு நேரத்துல தண்ணீர்ல கலந்து கூட இந்த சூரணத்தை குடிச்சிட்டு வரலாம். தொடர்ந்து இந்த மாதிரி இந்த மல்லி சூரணத்தை நம்ம பயன்படுத்துறோம். ஏன்னா மல்லி சூரணம் நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள், வீக்கம், பிசிஓடி ப்ராப்ளம், எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய இந்த தைராய்டு கிளாண்ட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வீக்கம் இல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த மல்லி சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி இதை வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும்போது இதுல ஹார்மோன் இம்பேலன்ஸ் குறையும். முக்கியமாக சுகர், கொலஸ்ட்ரால் இருந்தாலும் இந்த மல்லிச்சூரணத்தை பயன்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து இதை வந்து தண்ணீர்ல போட்டு நல்லா பாயில் பண்ணி நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது உடல்ல இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ், சர்க்கரை நோய் இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருந்தாலும் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.